ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா போண்டா தான் பார்க்க போகிறோம். டீ கடையில் செய்யக்கூடிய சுவையான இந்த மசாலா போண்டாவை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கிற போகிறோம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அது டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். ஒரு 3 பூண்டு சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கணும். லேசாக வதக்குனா போதும். ஏன்னா நம்ம அந்த எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். நல்லா வெந்துடும். அதனால் லேசாக வதங்கினா போதும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை லேசாக போனதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்ச 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேக வைக்கும் போதுமே நீங்கள் நல்லா கரண்டியை வச்சு அழுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அது அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ இதில் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் நம்ம எண்ணெயில் தான் போண்டா போட்டு எடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டும் இந்த ஸ்டஃபிங்கு. இப்போ இதுக்கான மாவை ரெடி பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நல்ல மாவு நமக்கு மொறுன்னு கிடைக்கிறன்றதுக்காண்டி அந்த இதை நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். தேவைன்னா எண்ணெய் வேணான்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காகவும் நல்லா உப்பி வரதுக்காகவும் நம்ம பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலை. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா மாவை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பஜ்ஜி மாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா போண்டாவில் நம்ம அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே முக்கும்போது அது நமக்கு ஒட்டாது. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். இது நல்லா அந்த மழை நேரத்துக்கு சூடாக ஒரு டீயோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். குயிக் ஸ்நாக்ஸ் தான். ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த எண்ணெயை வடிச்சிட்டு இப்போ எடுத்துடலாம். ஒரு சட்னியோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ப்ளைனாக இந்த மாதிரி உள்ள கொடுத்துட்டு நம்ம ஒரு டீயை பக்கத்தில் வச்சுட்டோன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்க நம்பரை லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.